Hello girls and boys, welcome to Blackboard Techniques. இந்த வீடியோல நாம மேத் கிளாஸ் 10ல ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் டாபிக் பார்க்க போறோம். கார்ட்டீசியன் பெருக்கல். கார்ட்டீசியன் பெருக்கல்னா என்ன, அதை எப்படி டிரைவ் பண்றது அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். Without any further ado, let's get started. This is Shiny here. I mastered computer science. I have experience in teaching. Teaching has always been my passion, so that I am excited to share it with you all. ஃபர்ஸ்ட்ல கார்ட்டீசியன் பெருக்கல்னா என்னன்னு பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஒரு ஹோட்டல்ல உணவு ஆர்டர் பண்றோம். இப்போ நமக்கு 2 மெனு கொடுக்குறாங்க. மெனு 1, மெனு 2. மெனு 1ல முதன்மை உணவுகள் இருக்கு. அதாவது பர்கர், பீட்சா, பாஸ்தா இந்த மாதிரி வகையான உணவுகள் இருக்கு. மெனு 2ல பானங்கள் இருக்கு. பானங்கள், சோடா, ஜூஸ் இந்த வகையான பானங்கள் இருக்கு. அப்போ நமக்கான ஆப்ஷன் வந்து மெனு 1ல இருந்து ஒரு உணவு சூஸ் பண்ணணும், மெனு 2ல இருந்து ஒரு உணவு சூஸ் பண்ணணும். ஒரே டைம்ல நமக்கு ஒரு ஜோடி உணவு சூஸ் பண்ண முடியும். அப்போ மெனு 1ல இருக்கிறது முதன்மை உணவு, மெனு 2ல இருக்கிறது பானங்கள். முதன்மை உணவுல இருந்து ஒரு உணவும் பானங்கள்ல இருந்து ஒரு உணவும் நம்ம அட் அ டைம்ல சூஸ் பண்ண முடியும். ஸோ நமக்கான ஆப்ஷன்ஸ் என்னெல்லாம்னா, பாசிபிள் ஆப்ஷன்ஸ் பர்கர் சோடா, அல்லது பர்கர் ஜூஸ், அல்லது பீட்சா சோடா, அல்லது பீட்சா ஜூஸ், அல்லது பாஸ்தா சோடா, அல்லது பாஸ்தா ஜூஸ். இந்த இந்த வகையான ஜோடியில இருந்து நம்ம எது வேணா சூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஜோடி வேணா சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதுல சொல்ற பாசிபிள் ஆப்ஷன்ஸ் அதுதான் வந்து வரிசை ஜோடிகள். ஓகே, வரிசை ஜோடிகள். கார்ட்டீசியன் பெருக்கல் அப்படின்னா என்னன்னா, வரையறை புக் டெஃபினிஷன் படி பார்த்தோம்னா, கார்ட்டீசியன் பெருக்கல் என்பது கொடுக்கப்பட்ட 2 கணங்கள். இதுல நமக்கு கணம் வந்து முதன்மை உணவு, அந்த மெனு 1 வந்து கணம் 1 ஒரு கணம். அதுக்கப்புறம் பானங்கள் வந்து 2வது கணம். இதுல உறுப்புகள் எல்லாமே இருக்கு, இதுல எந்த உறுப்பும் இல்லாம இல்லை. சோ கொடுக்கப்பட்ட 2 உறுப்புகள் வெற்றில்லா கணங்கள் எனில் அவற்றின் வரிசை ஜோடிகளின் தொகுப்பானது கார்ட்டீசியன் பெருக்கல் எனப்படும். இந்த 2 மெனுவோட கார்ட்டீசியன் பெருக்கல் வந்து இந்த 12 வகையான வரிசை ஜோடிகள். நம்ம கிட்ட இப்போ 12 வகையான வரிசை ஜோடிகள் இருக்கு. அதுதான் இந்த 2 கணமோட கார்ட்டீசியன் பெருக்கல். ஐ ரிப்பீட், கார்ட்டீசியன் பெருக்கல் என்பது கொடுக்கப்பட்ட 2 கணங்கள் வெற்றில்லா கணங்கள் எனில் அவற்றின் வரிசை ஜோடிகளின் தொகுப்பு கார்ட்டீசியன் பெருக்கல் எனப்படும். ஓகே, இப்போ நம்ம கிட்ட செட் ஏ இருக்கு, 1, 2 உறுப்புகள் இருக்கு. செட் பில XY உறுப்புகள் இருக்கு. இப்போ கார்ட்டீசியன் பெருக்கல் கண்டுபிடிக்கணும். இந்த 2 கணமோட கார்ட்டீசியன் பெருக்கல், அதாவது A கிராஸ் B. நம்ம கார்ட்டீசியன் பெருக்கல் குறிப்பதற்கான குறியீடு வந்து இந்த பெருக்கல். ஓகே, இதை ரீட் பண்றது A கிராஸ் B. இப்போ A கிராஸ் B கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஏல 2 எலிமெண்ட் உறுப்புகள் இருக்கு, பில 2 உறுப்புகள் இருக்கு. அப்போ A கிராஸ் B வந்து முதன்மை ஃபர்ஸ்ட் செட், முதல் கணம்ல இருக்கிற முதல் உறுப்பு, 2வது கணம்ல இருக்கிற முதல் உறுப்பு, தென் முதல் கணம்ல இருக்கிற முதல் உறுப்பு, 2வது கணம்ல இருக்கிற 2வது உறுப்பு. அப்போ வரிசை ஜோடிகள் வந்து 1, X, 1, Y, 2, X, 2, Y. இதுதான் A கிராஸ் B. ஓகே, முதல் கணம்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் உறுப்பை செகண்ட் கணம்ல இருக்கிற முதல் உறுப்பு கூட
பேர் பண்ணணும். அதுக்கப்புறம் again முதல் கணம்ல இருக்கிற முதல் உறுப்பு, Bல இருக்கிற இரண்டாவது உறுப்பு. அதுக்கப்புறம் முதல் கணம்ல இருக்கிற இரண்டாவது உறுப்பு, Bல இருக்கிற முதல் உறுப்பு. again ரெண்டாவது உறுப்பு, இங்க இரண்டாவது உறுப்பு. ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றது ஏல இருந்து ஸ்டார்ட் பண்ணும். இப்போ நமக்கு A கிராஸ் Bன்றதுனால நம்ம ஸ்டார்ட் பண்ண வேண்டியது A. ஓகே, சப்போஸ் B கிராஸ் A இருந்துச்சுன்னா ஸ்டார்ட் பண்ண வேண்டியது Bல. இதுதான், இதை நம்ம கணம் அடைப்புக்குறிக்குள்ளாடி தான் எழுதணும். அதுதான் வந்து ரூல். இதுதான் A கிராஸ் B. தென் இப்போ ஏல 1 2 3 உறுப்புகள் இருக்கு, Bல AB உறுப்புகள் இருக்கு. இதுல A கிராஸ் B எப்படி கண்டுபிடிக்கிறது? A கிராஸ் B ஃபர்ஸ்ட் A கிராஸ் Bனா ஏல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். 1, A 1, B 2, A 2, B 3, A 3, B. இவ்வளவு ஜோடிகள் வந்து அடைப்புக்குறியில எழுதணும்னா அது A கிராஸ் B. தென் B கிராஸ் A. B கிராஸ் A கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்றது Bல இருந்து. அப்போ A, 1, A, 2, A, 3, B, 1, B, 2, B, 3. இந்த உறுப்புகள் தான் B கிராஸ் Aல வரும். பட் நம்ம A கிராஸ் Bல இருக்கிற உறுப்புகளோட எண்ணிக்கை 1 2 3 4 5 6. அதே மாதிரி B கிராஸ் Aல 1 2 3 4 5 6 உறுப்புகள் இருக்கு. அப்போ உறுப்புகளின் எண்ணிக்கை சேமா இருக்கு, பட் உறுப்புகள் சேமா இல்லை. ஏன்னா முதல் உறுப்பு 1, A, இங்க A, 1 அது சமம் கிடையாது. உறுப்புகளின் எண்ணிக்கை வேணா சமமா இருக்கலாம், பட் சேம் எக்ஸாக்ட் உறுப்புகள் அதுல இருக்காது. அப்போ நமக்கு N ஆஃப் A, இப்போ N ஆஃப் Aனா ஏல இருக்கிற உறுப்புகளின் எண்ணிக்கை 3, N ஆஃப் Bனா Bல இருக்கிற உறுப்புகளின் எண்ணிக்கை 2. அப்போ N ஆஃப் A 3, N ஆஃப் B 2, N ஆஃப் A கிராஸ் B 6, N ஆஃப் B கிராஸ் A 6. ஆல்ரெடி பார்த்தோம். இதுல B கிராஸ் Aல இருக்கக்கூடிய உறுப்புகளும் A கிராஸ் Bல இருக்கக்கூடிய உறுப்புகளின் எண்ணிக்கையும் சேம் 6. அப்போ N ஆஃப் A N ஆஃப் B கூட பெருக்கும் போது நமக்கு வர ஆன்சரும் இந்த ஆன்சரும் சேமா இருக்கு. 3 பெருக்கல் 2 6. அதுவும் இதுவும் சேமா இருக்கு. அதான் இங்க எழுதியிருக்கேன். N of A பெருக்கல் N of B equal N of A cross B. Same N of A பெருக்கல் N of B equal N of B cross A. இது வந்து இம்பார்ட்டன்ட் நோட். கண்டிப்பா இது தெரிஞ்சிருக்கணும். இதுதான் கார்ட்டீசியன் பெருக்கலோட கான்செப்ட். நெக்ஸ்ட் வீடியோல நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். கார்ட்டீசியன் பெருக்கல் கான்செப்ட் வச்சு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். We'll see you next video. Bye for now. Take care. Thanks for listening.